எப்படி சார் உங்களால எப்படி அது அஃபோர்டபிள் பிரைஸ்க்கு கொடுக்க முடியும்? நல்ல கேள்வி. நான் டைரக்டா எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட வாங்குறேன். டீனேஜ் கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் வந்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர். இவர் வந்து என்னுடைய ஒர்க்கிங் பார்ட்னருங்க, அஜித் இவர் பேரு. தலை, எங்க கம்பெனில தலை. லாப்ஸ்டர் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு பேர் வந்து பட்டர் கார்லிக் லாப்ஸ்டர். நீங்க ஃபுல் ஃபிஷ் தந்தூரில கேட்டா நாங்க பண்ணி கொடுப்போம், தவால கேட்டா பண்ணி கொடுப்போம், பார்பி கேட்டா பண்ணி கொடுப்போம், ஆயில் ஃப்ரை கேட்டா பண்ணி கொடுப்போம், பொடி மாஸ் கேட்டா பண்ணி கொடுப்போம், 7-8 ஐட்டமா பண்ணி கொடுப்போம். இது மீன் குழம்பு பண்ணி எனக்கு இது பார்க்கும்போதே கொஞ்சம் பக்குன்னு பயமா இருக்கு. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் 100ல ஒருத்தருக்கு அலர்ஜியை உண்டாக்கும். மக்களே வணக்கம் வணக்கம். ஆர்ஜே பந்தாபரணி ஆகிய நான் இன்றிலிருந்து சாப்பாட்டு ராமன், அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன பேர் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கலான்ட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போதைக்கு நான் கையில் எடுத்திருக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு அப்படியே நம்ம கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாரு. நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து OMR ரோட்ல இருக்கிற படூர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு லொக்கேஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 15 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. கூடிய விரைவில் எங்கெங்கெல்லாம் இந்த அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டினுடைய கிளைகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் தட் உள்ள என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம அப்படியே பார்க்கலாமா? டக்கு 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 டக்குன்னு அப்படியே வாங்க பார்க்கலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். அப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க? சிறப்பா இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட பார்த்து நான் ஆச்சரியப்படுற விஷயமே, எப்பவுமே ஆக்டிவா துருதுருன்னு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான அந்த ஆக்டிவிட்டிஸோட இருக்கிறாங்க சார். இதுல எல்லாருமே அட்மைர் ஆகுறாங்க. சின்ன பையன் தானுங்க மிஸ்டர் டீச்சர். என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு சார். இப்பவே நீங்க சின்ன பையன் அப்படின்னா உங்களோட ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல எல்லாம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சாக்லேட் பாயா தான் இருந்திருக்கீங்க. ஐ திங்க் ஆக்சுவலி ரிவர்ஸ்ல இருந்தது. நான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படி இருக்கும். ஏன்னா பணம் 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 சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடிட்டு இருந்ததுனால என்னுடைய என்ன சொல்றது ரொம்ப ஏஜ் ஆனவங்க சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் வந்து நான் ஆக்சுவலி ரிட்டையர் ஆயிட்டேன். இன்னைக்கு மை சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங், ஐ எம் நாட் ஒர்க்கிங். அவ்வளவுக்கு கிரைண்ட் எல்லாமே சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டேன். அது பாட்டுக்கு நடக்குது. நான் 1 வருஷம் 2 வருஷம் இங்க இல்லைனா கூட வெளிநாட்டுக்கு எங்கேயாவது டூருக்கு போனா கூட என் பிசினஸ் பாட்டுக்கு நடக்கும். என் ஃபேமிலி, என் பொண்ணு, என் பையன், என்னுடைய மருமகன் எல்லாமே என் பிசினஸ் தான் பாத்துக்கிறாங்க. சோ இப்போ வந்து நான் ரிவர்ஸ்ல சின்ன பையன் ஆயிட்டேன். முதல்ல வயசானவனா இருந்தா இப்ப சின்ன பையன். வயசானதுக்கு அப்புறம் இளமை திரும்புதுன்னு சொன்ன மாதிரி நிறைய எங்க இருக்கு. நிறைய ஒரு நர்ஸ் முடி காட்டுக்கு பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சது பட்டி டிங்கரிங் வேலை, பெயிண்டிங் ஒர்க் எதுவும் பாத்தீங்க? இதெல்லாம் கேமரா முன்னாடி பேச வேண்டிய சப்ஜெக்டா? நீங்க என்னங்க நீங்க மாமா கோவம் வந்துருச்சு கூட்டத்துல வச்சு சூப்பர் சூப்பர். மத்தியான நேரம் வந்திருக்கீங்க, நீங்க வேற லேட், பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? ஷூர் சார், கண்டிப்பா. நமக்கு எப்பவுமே சோறு தான் முக்கியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அஜித் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். எடுத்துட்டு வாங்க. ஆமா வாங்க. லாப்ஸ்டர் வந்துருச்சு. சூப்பர். இவர் வந்து என்னுடைய ஒர்க்கிங் பார்ட்னருங்க, அஜித் இவர் பேரு. தலை, எங்க கம்பெனில தலை. சூப்பர். வணக்கம் தலை, எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொன்னீங்க. இவ்ளோ ஆமா, எங்க கிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஒர்க்கிங் பார்ட்னர் தான். சூப்பர் சார். அந்த மனசுதான் சார் வேற லெவல் சார். நீங்க மனசு கணசுலாம் ஒண்ணும் இல்ல. நான் அவங்கள நல்லா பாத்துக்கிறேன், அவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்து செய்யறேன், எனக்கு தேவையானதெல்லாம் அவங்க பார்த்து செய்யறாங்க. அவ்வளவுதான். கடவுளுக்கு அடுத்தது எனக்கு என்னுடைய ஒர்க்கிங் பார்ட்னர் தான். நான் யாரையுமே ஒர்க் பண்றவங்கன்னு சொல்லவே மாட்டேன். என் ஸ்டாஃபே கிடையாது. we are all working together. அவங்க ஒர்க்கிங் பார்ட்னர், நான் இன்வெஸ்டட் பார்ட்னர், அவ்வளவுதான். சூப்பர் சார். ஆமா, இது வந்து ஸ்பெஷல் நண்டு. சரி, இது எதுவும் முழு ஓடி வந்து கடிச்சிடாது, கையிலேயே கவிராது. இது வந்து இது கொடுவா மீன் ஸ்பெஷல் தவா ஃப்ரை. இது வந்து கடமா. ஆமா, இன்னைக்கு இதெல்லாம் நீங்க டேஸ்ட் பண்ண போறீங்க. ஆமா, பட் ஃபர்ஸ்ட் வந்து இது
இது பார்த்துருவோமா சார்? அக்கோஜிக்கோ போட்டு எது ஃபர்ஸ்ட் செகண்ட்னு லாப்ஸ்டர் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆமா, ஃபோர்க்கு ஸ்பூன்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா. ஆக்சுவலா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கேமராமேன் ஆஷிக் வந்து நினைப்பாரு, ஏண்டா பாவிகளா, மெயின் பிக்சர் எல்லாம் நீங்க ஏதோ ஓரமா ஏதோ வந்து போறதுக்கு மட்டும் நானும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஷிக்கே கவலைப்படாதீங்க. நாங்க இந்த ஒரு ஏதோ என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கறோம்னு சொல்றாரு. இந்த கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நீங்க நாக் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். டோன்ட் வரி. சூப்பர் சார். இதுல வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட்னா மோஸ்ட் ஃபேவரட் உங்களுக்கு எது சார்? இதுல இது வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் வந்தா விரும்பி சாப்பிடுவாங்க லாப்ஸ்டர். இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல ஒரு ட்ரீம் லிஸ்ட் ரெடி பண்ணுவேன். இந்த மாதிரி வீடு வேணும், இந்த கார் வாங்கணும், இந்த நாடுகள் போகணும். இந்த ட்ரீம் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் லாப்ஸ்டர் சாப்பிடணும் அப்படின்றது வைங்க தம்பி அப்படின்றதையும் எழுதி வச்சிருந்தேன். ஏன்னா லாப்ஸ்டர்ன்றது பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், ஏழைங்க எல்லாம் சாப்பிட முடியாத ஒரு ஃபுட்டா ப்ராஜெக்ட் ஆயிருந்தது. வெறும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் கிடைக்கும். 4000, 5000, 8000, 10000 ஆகும் சைஸ்க்கு ஏத்த மாதிரி. சோ நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹோட்டல்ல போனோன்னு எனக்கு தயக்கம், லாப்ஸ்டர் சாப்பிடணும்னு ஆசை. என்ன ரேட்டுன்னு கேட்டேன். 7500 ரூபான்னாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். நம்ம ரெஸ்டாரண்ட்ல இங்க வெறும் 1500 ரூபாய் தான் இது. எப்படி சார் உங்களால எப்படி அது அஃபோர்டபிள் பிரைஸ்க்கு கொடுக்க முடியும்? நல்ல கேள்வி. நான் டைரக்டா எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட வாங்குறேன், குவான்டிட்டியா வாங்குறேன். நிறைய குவான்டிட்டி. எனக்கு 15 பிரான்ச் இருக்குங்க. எல்லா இடத்துக்கும் ஒரே இடத்துல ஒரே ஆள் கிட்ட எக்ஸ்போர்ட் ஆகிற குவாலிட்டி வாங்குறதுனால எனக்கு ரேட்டும் கம்மியா கொடுக்க முடியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து லாப்ஸ்டர் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு சாப்பிடுறாங்க. ஒரு ஏழை ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரால 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயெல்லாம் அவங்களுக்கு காசு இருந்தா கூட கூச்சமா இருக்கும். இங்க வராங்க, அவங்க ஃபேமிலியோட வராங்க, அழகா லாப்ஸ்டர் சாப்பிட்டு போறாங்க. நிறைய பேர் விலையை கேட்டு வாங்கி சாப்பிடுற மக்களும் இருக்கிறாங்க. சோ இங்க வந்து தைரியமா நம்ம விலை கேட்கவே வேண்டாம், நம்ம பட்ஜெட்ல இருக்குங்கிற நம்பி சாப்பிடலாம். ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, சில நேரங்கள்ல அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே சார். இந்த ஐட்டங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா ரேட் இருக்காது. எங்க மெனு கார்டுல ரேட் போட முடியாது. காரணம் சீசன்ல கரெக்ட் அவைலபிலிட்டி கம்மியாகும் போது எங்களுக்கே ரேட் அதிகமா தான் வரும். ஓகே ஓகே சார். ஒரு 500 ரூபாய்க்கு நாங்க வாங்குற பொருள் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாகும் போது பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எங்களுக்கு 10% கிடைச்சா போதும் செலவெல்லாம் போக. சோ அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்ப 500 ரூபாய் வந்துருச்சுன்னா ஒரு 10% 550 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுவோம், இல்ல 600 ரூபாய் சேல் பண்ணுவோம். 1500 ரூபாய்க்கு நாங்க வாங்கினா அது 1600 1700 ரூபாய் ஆகும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. 1000 கிடைக்கிற இடத்துல 100 10ன்னு கிடைச்சா நாங்க அவங்க எங்களுக்கு ரேட்டே அதிகமா வரும். கொஞ்சம் ஏறிதான் ஆகும். இந்த மாதிரி ரேரான பொருட்கள். ஆமாங்க. இப்போ இங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்து சொல்லிருக்காங்க. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் டு பி ஹானஸ்ட் ஓப்பனா சொல்றேன். ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி இதெல்லாம் நான் சாப்பிட்டிருக்கேன். லாப்ஸ்டர் வந்து எஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் யுவராஜ் சொன்னாரு, பக்காவா இருந்தது. அம்மாவோட கை பக்குவத்துல சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது. நான் எனக்கு அப்ராட்ல இருந்து வந்த உடனே இங்க சாப்பிட்டு சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணிட்டு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நம்மளே ஏன் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு இன்டென்ஷன் தான். ரொம்ப சந்தோஷம். முதல்ல லாப்ஸ்டர் ஒன்று சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். ஆமா. அப்ப இத நீங்களும் கொஞ்சம் டெஃபினட்டா எடுப்பேன். நானும் டெஃபினட்டா எடுப்பேன். ஆஷிக்கு உங்களுக்கும் இருக்கு, டோன்ட் வரி. சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு பேர் வந்து பட்டர் கார்லிக் லாப்ஸ்டர். லேடிஸ், குழந்தைங்க, யங் கேர்ள்ஸ், யங் பாய்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா சாப்பிடுவாங்க. காரம் கம்மியா இருக்கும். சாப்பிட்டு நீங்களே சொல்லுங்களேன், நானே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது சார். இது உண்மைக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதிகமா எந்த வயசுக்காரங்க இது சாப்பிட்டா நல்லா? எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிடுறாங்க. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைய இருக்கு. உடம்புக்கு தேவையான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. சார் ஆக்சுவலா நியூட்ரிஷியன்ஸ் சொல்லிருக்காங்க சீ ஃபுட்ல அதிகப்படியான ஒமேகா 3 நிறைய கிடைக்கும். சோ விட்டமின் ஏ அதிகமா இருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த லாப்ஸ்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ரிச்சா இருக்கு சார். சிம்பிளா இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா சில இடத்துல ஆர்டிபிஷியல் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த கலரிங் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக. பட் இது நார்மலா இருக்கு, ஆனா டேஸ்ட் வந்து அள்ளுது சார். சூப்பர், அவுட்ஸ்டாண்டிங். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. டெஸ்கிரிப்ஷன்ல நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணுமோ அவ்வளோத்தையும் நான் கண்டிப்பா A to Z நான் அதுல மென்ஷன் பண்றேன். சார் அடுத்தது இதுக்கு வருவோம். இது வந்து டீப் சீல கிடைக்கிற ஒரு கிராபுங்க. ஃபுல்லா மீட் தான் இருக்கும். இது இதோட தலை. ஆமா, இது எங்க கிட்ட வந்து லைவா தான் வரும், உயிரோட வரும். அத இங்கதான் நாங்க அத மர்டரே பண்ணுவோம். இங்க எனக்கு இது பார்க்கும் போதே கொஞ்சம் பக்குன்னு பயமா. இது வந்து ஸ்பூன்ல எல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல கைய உள்ள விட்டு நோண்டி அது குறுக்குற
மீட் எடுத்து My சாப்பிடலாம். God. ஆமா ஆனா try சொல்லும் பண்ணி போதே பாருங்க. நல்லா தான் சார் இருக்கு. இது கண்டிப்பா நான் ட்ரை நீங்க பண்றேன். சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து நாங்களே அரைக்கிற மசாலா. ஓகே சார், இது வெளிய நம்பி வந்து- இப்ப தொடரல சார். என்ன தாராளமா. உயிர் இருந்தது கவ்விடாதே கையை. இல்ல கண்டிப்பா தாராளமா சார் சாப்பிடலாம். நம்புறேன். தாராளமா சாப்பிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல நான் எந்த பீஸ் சார் எடுக்கட்டும்? எது ரொம்ப டேஸ்ட் நல்லா ரிச் எல்லாமே நல்லா இருக்கும். கொடுக்கும்? இது 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 டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது Okay, உள்ள ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா மீட். எஸ் சார், நான் லெஃப்ட் ஹேண்டர், அதனால தான் லெஃப்ட்ல எடுக்கிறேன். நீங்க நோ எதுவும் தப்பா ப்ராப்ளம், நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஆமா, இல்ல நீங்க சார். லெஃப்ட்ல செய்யறதெல்லாம் நான் ரைட்ல செய்வேன். நீங்க ரைட்ல செய்யறதெல்லாம் நான் லெஃப்ட்ல செய்வேன். அப்படியே ஆப்போசிட். சோ சம்திங் Taste டிஃபரெண்ட் பண்ணி ஃப்ரம் அதர். சோ அது கூட ஒரு வகையில வித்தியாசம். குட். அதாவது ஒன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம ஊர்ல பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு. சோ இதுல இருக்கிற இந்த தொக்கை பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. வீட்ல நம்ம வந்துட்டு ஆத்தென்டிக்கா சில மசாலா எல்லாம் செய்வாங்களே சார், அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர எனக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற இந்த ஃபீல் இல்ல. எப்பவுமே எல்லாருமே என்னதான் நம்ம காஸ்ட்லியா ஹைஃபையா நம்ம சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாடுக்கு ஈக்குவல்னு ஒத்துக்கவே மாட்டோம் நம்ம மனசு. அப்ப அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல எனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் சார் இருக்கு. டு பி ஹானஸ்ட், சத்தியமா சொல்றேங்க, ஒரு மனுஷன் போதுன்னு சொல்றதே சாப்பாடு தான். அந்த சாப்பாடுல இவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுத்தது குட் சார், என்னால நம்பவே முடியல. ஸோ ஐ கான்ட் பிலீவ் திஸ். இந்த மசாலாவோட நல்ல சூடான வெள்ளை சோறு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், வேற லெவல்ல இருக்கும். உண்மைக்கே சார், அதாவது ஒரு பிளேட் சாப்பிடுறவங்க 4 பிளேட் ஆமா சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி இந்த Taste இந்த இருக்குது நண்டுல நாங்க சூப் பண்ணி கொடுப்போம். இவ்வளவு சளி இருந்தாலும், எவ்வளவு தொண்டை ட்ரை காஃப் இதெல்லாம் இருந்தா சூப் சாப்பிட்டா, நண்டு சூப் சாப்பிட்டா உடனே கிளியர் ஆயிடும். ஓகே சார், ஆனா நண்டு வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. இது ஆமா. மித்தா இல்ல இது எப்படி இல்ல, சார்? இல்ல, உண்மைதான். அதாவது நாட் ஒன்லி கிராப், ஷெல் உள்ள சீ ஃபுட் இருக்கு இல்லையா, லைக் ப்ரான்ஸ், லாப்ஸ்டர், ஓகே, கிராப், ம். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் 100ல ஒருத்தருக்கு அலர்ஜியை உண்டாக்கும், ஓ. சிலருக்கு வீசிங் உண்டாக்கும். ஓ, ஆமா, அது நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. ம். அது வந்து சிலர் எங்ககிட்டயே அந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆயிருக்கு. ஓ, அவங்க வீட்ல அதுக்கு முன்னாடி சீ ஃபுட்டே சாப்பிடல, ஓகே, மருத்துவ குணம் இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்டு வீட்ல செய்ய மாட்டாங்க போல இருக்கு சீ ஃபுட். ஓகே. இங்க வந்து ஒருத்தர் சாப்பிட்டாருக்கு வீசிங் வந்து உடம்பெல்லாம் வீங்கி போச்சு. ஓ. பெரிய கேஸ், அவர் பெரிய பிரச்சனையாக்கி விட்டாரு. இங்க சாப்பிட்டதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சுனால, இங்க சாப்பிட்டதுனால ஹெல்த் இஷ்யூ இல்ல. அதுக்கப்புறம் நாங்களே ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு சீ ஃபுட் அலர்ஜி. அவருக்கு அலர்ஜியா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, பாடியில வீசிங் வந்திருக்கு. ஓகே. அது நாங்க இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம். அவரு சரியா அவருக்கு சின்னதுலயே அவர் சாப்பிட்டு இருந்தாருன்னா அவர் அதை அவாய்ட் பண்ண. சிலருக்குலாம் உடனே அந்த கிரேவி டச் ஆனாலே ஃபேஸ் உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, ஆமா, சிலருக்கு அரிப்பு வரும். ஆமா, சிலருக்கு அலர்ஜி தான். 100ல ஒருத்தருக்கு கண்டிப்பா இது அலர்ஜி ஆகும். ஃபிஷ் மேக்ஸிமம் யாருக்கும் அலர்ஜி ஆகுது இல்ல. கிராப், லாப்ஸ்டர், பிரான்ஸ், ஸ்குவிட் சிலருக்கு அலர்ஜி. ஆமா, அது அப்படிதான். ஆமா, ஆனா நமக்கு காஸ்ட் வைஸ்ல ஒரு பக்கம் இது அஃபோர்டபுளா இருக்கு. டேஸ்ட் வந்து உண்மைக்குமே இந்த பிரைஸ்க்கு இந்த டேஸ்ட் வந்து சாத்தியம் இல்லைன்னு சார் சொல்றோம். ஏன்னா நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா நான் நிறைய இடத்துல சுத்தி இருக்கேன். வெஜ் லோ கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் வெஜ் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கேன். பட் இங்க வந்து நீங்க இது சொல்லும் போது எனக்கு இதனோட ரேட் எல்லாம் கேட்கும்போது இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி சார், உண்மைக்குமே பெரிய விஷயம் சார். இப்போ இதுல வந்து என்னன்னா, இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இதுல இது என்ன வெரைட்டி ஃபிஷ், இதுல என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்கு சார்? இங்க நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல இதனோட டேஸ்ட் வந்து தனியா இருக்குன்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி சார், இந்த மாதிரி இது என்னன்னாங்க, நான் நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேன். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு வஞ்சிர ஸ்லைஸ் இருக்கும். இன்னைக்கு 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா விற்கிறாங்க. 100 கிராம் கூட இருக்காது வஞ்சிர ஸ்லைஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெத்திலி ஃப்ரை இருக்கும். நான் என்ன பண்ணேன், வஞ்சிரம்ன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு செக்க டேஸ்ட் மட்டும் தான் தவிர பெருசா ஒன்றும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடையாது. எதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா கொடுவா, பாறை, அம்மூர்னு சொல்லுவாங்க. அரபு நாட்டுல ரொம்ப ஃபேமஸ். அது இந்த மாதிரி ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லுவாங்க, சங்கராலே பெருசு. இதுல எல்லாம் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கும். ஆனா அதுல நிறைய முள்ளோட இருக்கும் தானே சார், அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியாது. நோ, ரெட் ஸ்னாப்பர் நீங்க சொல்றது சாதாரண லோக்கல் சங்கரா இருக்கு இல்லையா, அதுல முள்ளு இருக்கும். ரெட் ஸ்னாப்பர் சிகப்பு சொல்லுவாங்க. ஆமா, அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ எல்லாம் இருக்கும், பெருசா இருக்கும். அதுல வந்து வெறும் சிங்கிள் முள்ளு தான், குழந்தைங்க கூட சாப்பிடலாம். ஆமா, சோ இது வந்து எங்க கிட்ட ஃபாஸ்ட் செல்லிங். இது தவால. இதுல வந்து என்னன்னா, ஒவ்வொரு ஹோட்டல்ல போனா மீனை வந்து ஒண்ணு எண்ணெயில பொரிச்சு கொடுப்பாங்க, இல்ல தவால செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா எங்க கிட்ட பாத்தீங்கன்னா, நீங்க ஃபுல் ஃபிஷ்ஷ தந்தூரில கேட்டா நாங்க பண்ணி கொடுப்போம், தவால கேட்டா பண்ணி கொடுப்போம், பார்பி கேட்டா பண்ணி கொடுப்போம், ஆயில் ஃப்ரை கேட்டா பண்ணி கொடுப்போம், பொடி மாஸ் கேட்டா பண்ணி கொடுப்போம். 7-8 ஐட்டமா பண்ணி கொடுப்போம். இது மீன் குழம்பு பண்ணி ஒரே மீனா அப்ப ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு வெரைட்டில சாப்பிடலாம் இல்லைங்களா? ஆமா, இப்ப நீங்க இது வந்து தவால பண்ணி வந்திருக்கு. ஒரே நிமிஷம் சார், சாப்பிடுற ஒரு டெம்ப்ட் நீங்க சாப்பிடுங்க. அப்படியே எடுத்துக்கலாம் தானே? எடுங்க.
நான் சாப்பிடும்போது தயவு செஞ்சு எல்லாரும் திரும்பிக்கணும். வயிற்று வலி வந்துச்சுன்னா இங்கே அதுக்கப்புறம் இங்கே நெடுங்க Okay, இதுதான் sir. நல்ல ஏன்னா சத்தியமா சில மீன்ல எனக்கு சாப்பிட தெரியாது. ஆஹா. ஆனா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் பிச்சு கொடுப்பாங்க பாத்தீங்களா, ஆமா. அந்த மாதிரி பிச்சு கொடுத்தாங்கன்னா நிறைய ஓ சாப்பிடுவேன். நான் பிச்சு தருவா கண்டிப்பா ஆஹா நான் லெஃப்ட்டுங்க பிரச்சனை இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா. நீங்க ஊட்டி விட்டா கூட சந்தோஷம் தான் சார். ஆமா ஆஹா. இது அப்படி எடுக்கணும். வா எடுத்து பாருங்க இவர் இருக்கு இல்லையா சார். அவளுக்குள்ளே போகணும். ஏங்க இதுங்க இது பாங்காட்ட அடித்தீங்கல்ல சார், எனக்கு கோவம் பாருங்க. வந்துச்சு. இருக்குல்ல இந்த கையில இருக்குல்ல இருக்கிறதுலயே இதுதான் கிக்கு. ஓகே சூப்பர் சார். இப்போ இனிமேல் வந்து விட்டன அவ்வளவுதான், நம்மளே களத்துல ஒரு குதிப்போம். உஷாரா நான் கையை நக்கிறதுனால அவரே எடுக்கிறாரு. இல்ல சார் பரவாயில்ல, சாப்பாடுனால நாங்க எதுவுமே பாக்குறது இல்ல சார். அவமானப்பட்டாலும் சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட். அப்படி பாருங்க சூப்பர். இது தவால பண்ணது ஓகே. ஆயில் இல்லாம அப்படியே தவாலே. ஆனா நல்ல கன்சிஸ்டன்சில எடுத்திருக்காங்க சார். Fresh. பார்க்கும்போதே சாப்பிட்டு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. டெய்லி ஃப்ரெஷ். சாப்பிட்டுறேன். ஆமா உண்மைக்குமே சார் சத்தியமா லைஃப்ல இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லை, ஓப்பனா சொல்றேன். தேங்க்யூ. சோ யம்மி. ஒரு வஞ்சிரம் ஸ்லைஸ் ஒரு 100 கிராம் வஞ்சிரம் ஸ்லைஸ் 250 ரூபா 300 ரூபா 350 ரூபா விற்கிறாங்க. என்ன ரேட் விற்கிறாங்க ரவி? அவ்வளவுதானே விற்கிறாங்க. ஆனா இது கொடுவா ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். ஃபுல்லா மீட் தான், நடுவுல ஒரே ஒரு முள்ளு தான். இது நாங்க 400 350 விற்கிறோம். ஆனா ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இது ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிடலாம். அந்த ஒரு வஞ்சிர ஃப்ரை ஒரு ஸ்லைஸ் வாங்கினா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். அவங்களுக்கும் திருப்தியா சாப்பிட முடியாது. சம்டைம்ஸ் நிறைய குவாண்டிட்டி வந்தா ரேட் ரொம்ப கம்மியாகும். சம்டைம்ஸ் நாங்க 250 கூட வைப்போம். ஓகே சார். அப்ப எப்படி சார் கட்டுப்படி ஆகுதுன்னா, மத்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் நம்மளோட பட்ஜெட்டுக்கு இது எகிரிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. இப்ப நானே பயந்துருக்கேன், டே பாத்துடா பாவிகளா எங்கேயாவது தட்டுக்கள் விட்டுறதுக்குன்னு பயந்துருக்கேன். இங்க எப்படி சார் இவ்வளவு ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்கிற ஒரு ஃபுட்டை சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறீங்க? நாங்க குவாண்டிட்டி நிறைய எடுக்கிறோம். கம்ப்ளீட்டா டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்றாங்களே சார், டைரக்டா வர்ற அவங்க கிட்ட இருந்து நாங்க வாங்கிடுறோம். ஓகே. இன்னொன்னு என்னன்னா குவான்டிட்டியா எடுக்கும்போது எல்லாமே சீப்பா கிடைக்கும். எங்களுக்கும் சேல்ஸ் நிறைய இது மாதிரி 100கணக்கான 1000கணக்கான ஃபிஷ் எவ்ரிடே 15 பிரான்ச்ல வந்து எவ்ரிடே சேல் ஆகிறதுனால இன்னும் நாங்க கம்மியா விற்கிறதுக்கு என்ன வழின்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம். நிறைய குவான்டிட்டி அதிகம் நடக்கும்போது ப்ராஃபிட் எங்களுக்கு நல்லா வந்துருது. ஆமா சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ வீட்டுல நம்ம வெஜிடபிள்ஸ் வெஜ் ஃபுட்னா கூட ஒரு வேளை இல்ல அடுத்த வேளை நம்ம அதை சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஹீட் பண்ணி கொடுப்பாங்க, ரீஹீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுங்க? டு பி ஹானஸ்ட் இது அப்படியே நீங்க சொல்லணும் சார். அதாவது இஸ்லாம்ல ஹராம் ஹலால்னு இருக்கு, புரியுதுங்களா? ஒரே ஆயில திருப்பி 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 யூஸ் பண்ணா அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப கேன்சர் எல்லாம் கேன்சர் வரைக்கும் கூட போகும். ஆமா, அந்த வேலை நான் செய்யணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இது புனிதமான ஒரு தொழில், ஹலாலா நாங்க செய்யறோம். ஓகேங்களா? 90% வந்து காலையில வர்ற ஃபிஷ் டெய்லி ஃப்ரெஷ் தான் வரும். காலையில வர்ற ஃபிஷ் வந்த உடனே கிச்சன் இன்சார்ஜ்னு ஒருத்தர் இருப்பார், அவர் செக் பண்ணுவார். ஓகே, 1-2 சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அவங்க வாங்குறவங்க கிட்ட 1-2 மீன் வந்து மாட்டிக்கும். பட் மேக்சிமம் வந்து அந்த மாதிரி ஆகாது. காலையில வர்ற ஃபிஷ்ஷை நைட்டுக்குள்ள காலி பண்ணிடுவோம். டெய்லி ஃப்ரெஷ். எந்த காரணத்தை கொண்டும் மேக்சிமம் நாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏத்த மாட்டோம். மேக்சிமம்னு ஏன் சொல்றேன்னா, சில நேரங்கள்ல பாத்தீங்களா சில ஊர்வலம் சில கட்சி மீட்டிங்லாம் வரும்போது திடீர்னு போலீஸ் வந்து கடையை பூட்டிடுங்க இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால். அதெல்லாம் டீப் ஃப்ரீசர் வச்சிருக்கோம், அதுல வச்சு அடுத்த நாள் சேல் பண்ணுவோம். பட் வாங்கி ஸ்டாக் வச்சு பழச விற்கிறது, பழைய மீன் விற்கிறதுக்குன்னே ஆட்கள் இருக்காங்க, புரியுதுங்களா? ஃப்ரோசன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும். அது எண்ணெயில மசாலா போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டோன்னா ஒன்னும் பெருசா வித்தியாசம் தெரியாது, அப்படி சாப்பிடும்போது உள்ள போயிடும். ஆனா கெடுதல், என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஃபுட் பாய்சன் ஆகும், ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் அதனால வரும், சில டெத்து கூட ஆயிடும். இந்த மாதிரி ஆயிடும். உண்மைதான். இப்போ அடுத்த இன்னொரு சார், அது வந்து என்ன வாவான்னு என்ன கூப்பிட்டுட்டே, இது வந்து ஸ்குவிட் கனமா. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட அக்காவும் நாங்க வச்சிருக்கோம். சொப்பட சுந்தரி யாரோ வச்சிட்டு இருக்காங்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா இது வந்து ஸ்குவிட். ஒரு நிமிஷம் சார், நான் இதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசுவேன். ரொம்ப நேரமா என்ன வாவான இது சின்ன பசங்க ரொம்ப விரும்பி இந்த வாயில சிப்ஸ் மாதிரி போட்டு கருமுருன்னு இருக்கும். இது ஸ்குவிட், கிறிஸ்பி ஸ்குவிட், இது பேரு கடமா. இது நல்ல பீஸ். சோ இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட வேண்டியதான். லெமன் எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் தானே சார்? ஆமா ஆமா, சூப்பர். அப்ப என்ன பண்ணலாம்? 3, 2, 1. சூப்பர் சார், டிஃப்ரெண்டா இருக்கே. ஆமா, இதனோட ஸ்பெஷல் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். அதுதான் இதோட அக்கான்னு சொன்னேன்ல, அது வந்து லாப்ஸ்டர்.
இது வந்து லாப்ஸ்டர், சாரி இதோட அக்கான்னு சொன்னல, அது வந்து ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் ஃபேமிலியை சேர்ந்ததுதான் இந்த கனவா மீன். இதுக்கு வந்து இன்னொரு கலமாரின்னு சொல்லுவாங்க, ஸ்குவிட்னு சொல்லுவாங்க. இது பாக்குறதுக்கே வந்து இந்த இளநீ குடிச்சா உள்ள இந்த வழுக்க மாதிரியே தான். கரெக்டா சொன்னீங்க, அது மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட், ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கு இதுல சார். நான் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். ஆமா, இதுல வந்து ஆமா, இதுல ஸ்குவிட் பெப்பர் ஃப்ரை இன்னும் டாப்பா இருக்கும். ஸ்குவிட் மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். சில்லி ஸ்குவிட் சைனீஸ்ல பண்ணுவாங்க நம்ம பசங்க, வேற லெவல்ல இருக்கும். பட்டர் நானும் சில்லி ஸ்குவிட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சொல்லாதீங்க சார், அவ்வளவுதான், நீங்க எங்க ஹோட்டலோட அடிமையாயிடுங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சைனீஸ்ல பண்றது சார். நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசலாம். ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஆஷிக் ரெடியா? ஆளுக்கு ஒரு சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இங்க இருக்கிற இந்த வெரைட்டிஸ் இது எல்லாமே நீங்க காமிச்சிட்டீங்க. வேற இங்க வந்து நான் மட்டன் பிரியாணி வந்து ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் அது சாப்பிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நான் வரும்போது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். பிரியாணி லவர்ஸ்னா பேப்பர்ல எழுதி வச்சா கூட சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, லைக் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி பிரியாணி வெரைட்டில இதெல்லாம் கிடைக்கும் சார் இங்க நம்ம ரெஸ்டாரண்ட்? எங்ககிட்ட மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ப்ரான்ஸ் பிரியாணி, வீக்கெண்ட்ல வந்து வான்கோழி பிரியாணி இதெல்லாம் கிடைக்கும். எல்லாமே பாஸ்மதி ரைஸ்ல செய்வோம், ஜீரக சம்பால செய்ய மாட்டோம். எல்லாம் சென்னை ஸ்டைல் பிரியாணி. சீரக சம்பா லவர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அது சவுத் சைடுல இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சவுத்னா நம்ம மதுரை, திருச்சி அந்த சைடு. இந்த பக்கம் இருக்கிறவங்க பாஸ்மதி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா விறகடுப்புல தான் நாங்க செய்வோம். எப்படி ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துல நீங்க போனா பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிரியாணி எங்க கிட்ட விறகடுப்புல செய்யறோம், நல்லா இருக்கும். மெயினா பிரியாணில மட்டும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். காரணம் பிரியாணி சொன்ன உடனே நான் இடையில நானே வந்துடுறேன், என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஒவ்வொரு இடத்துல சாப்பிடும்போது ஒவ்வொரு டேஸ்ட். இங்க நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டது அந்த டேஸ்ட், அந்த ரிச்சான ஒரு ஃபிளேவர் கொடுக்குறீங்க. கலர் கம்மி ஆனா டேஸ்ட் ரிச்சா இருக்கு. அந்த சீக்ரெட் சொன்னீங்கன்னா நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இங்க வர முடியாத டைம்ல அம்மாட்ட சொல்லி நான் இந்த சீக்ரெட் நான் சொன்னேன்னா நீங்க செஞ்சு சாப்பிட்டுருவீங்களே சார். என்கிட்ட மட்டும் சொல்லுங்க சார், சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் மேல சத்தியம், இந்த மேல சத்தியமா, என் மேல சத்தியமா நான் சொல்றேன் இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம். சரி சார். இப்போ வேற ஃபிஷ் ஃபுட்ல இன்னும் வேற என்னெல்லாம் இதெல்லாம் யூனிக்கா இருக்கும், இதெல்லாம் ஹெல்தியும் கூட டேஸ்டும் ரிச்சா இருக்கும்னா இதெல்லாம் இருக்கு? கடல்ல சாப்பிடக்கூடிய எல்லாமே எங்க கிட்ட கிடைக்கும், புரியுதுங்களா? நெத்தை கிடைக்கும், சங்கு கிடைக்கும், இந்த இலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க, சின்னதா இருக்கும், நண்டுலயே சின்ன குட்டி இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். கால்சியம். அது எப்படி சார், அது ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா இல்ல அந்த கிரேவி மாதிரி இருக்கும்? அது வந்து டீப் ஃப்ரை, ஆயில் ஃப்ரை பண்ணாதான் நல்லா இருக்கும். நம்ம கருக்கு முறுக்குன்னு இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே கிடைக்கும் எங்க கிட்ட. சீ ஃபுட்ல நெத்திலி கிடைக்கும், சீ ஃபுட்ல எல்லாமே A to Z கிடைக்குங்க. இந்த ஆக்டோபஸ் கிடைக்கும், அப்புறம் இந்த கலுமக்காய்ன்னு சொல்லுவாங்க, கேரளா ரொம்ப ஃபேமஸ். இந்த இது மேல பாறையில இருக்கும், கருப்பா ஓபன் பண்ணா அதுக்குள்ள மசில்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும் சீசன். அதாவது அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், இந்த சங்கு சதை சிப்பி சொல்றாங்க சார், அதெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் ரெகுலரா கிடைக்கும் எங்க கிட்ட. அது குளிர்ச்சி, இந்த பைல்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா, அதுக்கெல்லாம் அந்த சங்கு நெத்தை எல்லாம் ரொம்ப நல்லது. அதெல்லாம் எப்படி சார்? அது எந்தெந்த மாதிரியான ஃபிளேவர் வெரைட்டி மாதிரி இருக்கும்? மஷ்ரூம் மாதிரி இருக்கும். அது ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு பைல்ஸ் இருக்கா? இல்ல சார், இப்போதைக்கு வேண்டாம். நான் வேணா யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டதே நான் ப்ரூவ் பண்ணி நான் காமிச்சேன். ரைட் சார். வேற என்னெல்லாம் ஸ்பெஷல்? அது தவிர எங்க கிட்ட மந்தி ரொம்ப ஃபேமஸ். அரபு நாட்டு பிரியாணி. இங்க எப்படி பிரியாணியோ அரபு நாட்டுல பாத்தீங்கன்னா மந்தின்னு சொல்லுவாங்க. அந்த மந்தி குழி மந்தி, அது பல்ல நோண்டி அதுக்குள்ள வச்சு அந்த மீட்டோடைய அந்த ஆயில், மீட்லயே ஒரு ஆயில் இருக்கும் தெரியுமா, அந்த மீட்டோட ஆயிலே குக் ஆகும். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி எங்க கிடைக்கும். இப்ப எல்லாம் சொல்லிட்டீங்க. வீட்டுல நம்ம போய் கேட்டா அம்மாட்ட நல்ல பட்டு குஞ்ச தலையே வாங்குவோம். எங்கெங்கயோ போய் கேட்டதுட்டு அதெல்லாம் எனக்கு செஞ்சு தர சொல்லுவாங்க. அம்மாவையும் கூட்டுவாங்க. அதே மாதிரி கப்சா, நான் சொல்றது கப்சானா அந்த இல்ல, சத்தியமா எனக்கு போய் சொல்ற பழக்கம் எல்லாம் இல்ல சார். என்ன சார் இந்த ஒரு விதமான பிரியாணி, அது கப்சான்னு சொல்லுவாங்க. அதுவும் இங்க ரொம்ப ஃபேமஸ். மத்தபடி இந்தியன் ஃபுட்ல எல்லாமே கிடைக்கும், சைனீஸ்ல எல்லாமே கிடைக்கும், தந்தூர்ல எல்லாமே கிடைக்கும். கபாப்ஸ் அண்ட் டிக்காஸ் எங்க கிட்ட வெரைட்டிஸா இருக்கும். ஷீக் கபாப், ஹரியாலி கபாப், டாங்கடி கபாப், தந்தூரி, கிரில், பார்பிக்யூ, நேம் எனிதிங் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா we specialize in seafood. சீஃபுட் நாங்க ஸ்பெஷலைஸ் பண்றோம். இக்கடி எனக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி அவங்க ரெகுலரா வந்து ஒரு நம்மளோட
ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அம்பாசிடர்னு அவார்டு கொடுக்கற அளவுக்கு கூட அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஃபுட்டுக்கு இங்க லவர்ஸ் அதிகமா இருக்காங்க? எங்களுடைய கிராபுக்கு நிறைய லவர்ஸ் இருக்காங்க. அப்புறம் லாப்ஸ்டருக்கு. ஓகே சார், இதுக்கு வந்து இப்ப நானும் இந்த கிராப் லவர், இப்போ நானும் தான். ஃபிஷ், ஸ்குவிட், பார்பிக்யூ சிக்கன் எங்க கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும், டாப்பா இருக்கும். பார்பிக்யூல அல்ஃபாம் பார்பிக்யூ இருக்கும், ஆப்கான் பார்பிக்யூ இருக்கும், பெப்பர் பார்பிக்யூ இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பார்பிக்யூ சிக்கன் இருக்கும். ஃபிஷ்ஷும் பார்பிக்யூல இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, கண்ணுல காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் திடீர்னு நான் சொல்லாம கொள்ளாம வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. நெக்ஸ்ட் நான் வரும்போது எனக்கு இந்த டேபிள் ஃபுல்லா இருக்கணும். இந்த வடிவேலு சொன்ன மாதிரி திண்ணையில கிடந்து உனக்கு திடுக்கணும்னுதான் கல்யாணம்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. சூப்பர். அந்த மாதிரி எல்லாமே வெரைட்டியா இதுல ஒரு பீஸ் அதுல ஒரு பீஸ்னு சொல்லி சாப்பிட்டுட்டு லைக் கமெண்ட் வாங்குறதுக்காக நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். வடிவேல் ஃபேனோ? அப்பப்போ. சூப்பர். அப்புறம் சார் இன்னொரு விஷயம் எனக்கு இப்பதான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ஏதாவது ஒரு வெரைட்டியான ஒரு ஸ்டைல்ல, அது ஃபிஷ் ஆகட்டும், இல்ல இந்த கிராப், இந்த ஸ்லாப்டர் இதெல்லாம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து எப்படி சார் அதுல ஏதோ புதுசா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஆக்சுவலி ஹியூமன் பீயிங்கோடைய இது எப்படின்னா, அவங்களுக்கு புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க மக்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ரெஸ்டாரண்ட் புதுசா எங்கேயாவது திறந்தாலும் ஆரம்ப கட்டத்துல கூட்டம் இருக்கும். அவன் நல்லா டேஸ்ட் மெயின்டைன் பண்ணா அது சக்சஸ் ஆகும், டேஸ்ட் மெயின்டைன் பண்ணலன்னா ஃபெயில் ஆயிடும். அதனால நாங்க என்ன பண்றோம்னா எவ்ரி மந்த் 2 to 3 நியூ டிஷ்ஷஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த வெளிநாடுகள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சிலது எங்களுடைய செஃப்பே அத புதுசா லான்ச் பண்ணுவாரு. நாங்கெல்லாம் ஒரு 40-50 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா அதை நாங்க லான்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி எவ்ரி மந்த் 2-3 இப்போ ஐட்டம்ஸ். இப்போ கிராப் இருக்கும், கிராப்லயே பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் சிங்கப்பூர் கிராப்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ரெகுலரா சாப்பிட்டு இதே சாப்பிட்டு இருக்கிறவங்க சம்டைம்ஸ் போர் அடிச்சிருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறவங்க சிங்கப்பூர் கிராப் ட்ரை பண்ணலாம். இதுல வந்து சில்லி லாப்ஸ்டர் இப்ப லேட்டஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நார்மல் நம்ம சில்லி சிக்கன் சாப்பிடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி இதுல லாப்ஸ்டர் சில்லின்றது அந்த சில்லி சிக்கன் டைப் இல்ல, இது வேற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்ப காந்தாரி ஃபிஷ்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். காந்தாரின்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பச்சை மிளகா, கேரளால ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சின்ன பச்சை மிளகா, ஆனா காரம் பயங்கரமா இருக்கும், பெருசா இருக்கும். அந்த பச்சை மிளகாவை அரைச்சு அதையும் மசாலாவையும் சேர்த்து மேரினேட் பண்ணி கொடுப்போம். ஐயோ 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 ஐயோ, அது வேற லெவல்ல இருக்கும். அந்த ஸ்பைசியா சொல்லி இப்படி பண்றீங்களே, ஸ்பைசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க வந்து காந்தாரி ஃபிஷ் இப்பதான் ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். காந்தாரி ஃபிஷ் அதுக்கு எப்படி சார் வரவேற்பு எப்படி இருந்தது மக்கள் மத்தியில? வரவேற்புங்க. நம்ம சவுத் இந்தியால காரம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணியும் காந்தாரி ஃபிஷ் மட்டும் வாங்கிப்பாங்க. பிளெயின் பிரியாணி, சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்க மாட்டாங்க. எங்க கிட்ட குஸ்கா கிடைக்கும். மட்டன் குஸ்கா கேட்டா மட்டன் குஸ்கா கொடுத்துருவோம். வெறும் மட்டன் குஸ்காவும் இந்த காந்தாரி ஃபிஷ்ஷும் எடுத்தா அவங்க கண்ணுல தண்ணி வரும். ஆனா அப்படியே என்ஜாய். ஒரு பிரியாணிக்கு 2 மீன் சாப்பிடுவாங்க. ஆமா, பக்கத்திலேயே ஐஸ் வாட்டர் பெப்சி எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. பெப்சியை குடிப்பாங்க, மீனை சாப்பிடுவாங்க. காரம் அப்படி இருக்கும், ஆனா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பர் சார், அதான் வேணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்டுக்காக நம்ம சாப்பிடுறோங்கிற ஃபுட்ல நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல வந்துரும். ஓகே சார், இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் பர்டிகுலரா நம்ம சென்னை சிட்டிக்குள்ள ஒரு 10-15 பிரான்ச் இப்போதைக்கு இருக்கு. ஓவரால் தமிழ்நாடுல இருந்தா இன்னும் நிறைய பேர் வந்து குவாலிட்டியான ஃபுட்டு நம்மளோட அஃபோர்டபிள் பிரைஸ்ல அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுவாங்கல்ல. இப்போ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஐடியாஸ் கண்டிப்பா கேட்டே ஆகும். இவ்வளவு நாள் வந்து யாருக்குமே நான் பிரான்சைஸியோ இல்ல எதுவும் கொடுக்கல. எனக்கு சிஸ்டம் கிரியேட் ஆகிறதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா வந்து நான் தனியா பண்ண போறது இல்ல. யாராவது இன்வெஸ்டர்ஸ் பிரான்சைஸ் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ், ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களை கோயம்புத்தூர்ல யாராவது இன்ட்ரெஸ்டட்னா எனிபடி கேன் ஜாயின் மீ. அங்க நாங்க அவங்களுக்கு பிரான்சைசி கொடுக்கிற ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? பிரான்சைசியே கொடுக்கிற ஐடியா இல்ல, நாங்க தான் எல்லாமே பண்ணுவோம். இன்வெஸ்டர்ஸ் வெல்கம் பண்றேன். இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகே, ஆனா ரன் பண்றது நாங்களா தான் இருப்போம். இவங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல அங்க இருந்து பாத்துக்கணும்னு சொல்றோம். அவங்க வரலாம், கணக்கு வழக்கு பாத்துக்கலாம். மத்தபடி அவங்க ஸ்டாஃப் யாராவது கொடுத்தா கூட நாங்க சேர்க்க மாட்டோம். ஏன்னா எங்களோட பேர் கெட்டு போயிடும். சூப்பர் சார். ஆமா, சோ அதனால இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா வரலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஓபன் பண்ற ஐடியா இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும் ஓபன் பண்ற ஐடியா இருக்கு, எல்லா கண்ட்ரிலயும் ஓபன் பண்ற ஐடியா இருக்கு. எங்களுடைய டார்கெட் வந்து 2030 இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினா 100 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணோம். அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். 10 பிரான்ச் தான் முதல் டார்கெட்டா இருந்தது, 100 பிரான்ச் ரெண்டாவது டார்கெட். அதை முடிச்சுட்டு 1000 பிரான்ச். இந்தியாலே வந்து அதிக பிரான்ச் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் வந்து எங்கள்தா தான் இருக்கணும்ன்றது எங்களுடைய ஒரு ட்ரீம், விஷன், கோல். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடுனா
இது நடக்கும். இறைவன் நாடுவான், ஏன் நாட மாட்டான்? ஒரு குவாலிட்டியா ஆமா. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும் போது அத ஏன்னா பணக்காரங்க மட்டுமே சாப்பிடுற ஃபுட்டுன்னு நிறைய பேர் சில இடத்துல ஏக்கத்தோட பாக்குற இதெல்லாம் நம்ம சோசியல் மீடியாஸ்ல பார்க்க முடியுது. ஆமா. சோ அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான அவங்க ஆசைப்படுற அந்த ஃபுட்டு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்ல கிடைக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா சீப் இல்ல, வரலாம். பெஸ்டா, எஸ் சார். மீடியம் ரேட். சீப்பாவும் கிடைக்காது, ஏன்னா இதெல்லாம் சீப்பா வாங்க முடியாது. இல்ல அதுக்கு அதனால- சார் நான் சொன்ன மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து நம்ம சாப்பிடுற அளவுக்கு நம்ம பட்ஜெட் இல்ல. அப்ப இங்க வந்து அந்த 10,000 ரூபாய் ஃபுட் வந்து இங்க இவ்வளவு கம்மி விலைக்கு 5,000 ரூபாய்க்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிறது எங்க கிட்ட 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு சூப்பர் கிடைக்கும். சார். இந்த வார்த்தை உங்கள்ட்ட இருந்து வாங்கணுங்கிற கதை இவ்வளவு நேரம் நான் போறேன். ஏன்னா சீப்னு போயிட்டுனா பெஸ்ட் கிடைக்காது. அந்த வார்த்தையே தப்பான வார்த்தை. சீப் அண்ட் பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட்னுவாங்க. சீப் எப்படிங்க பெஸ்டா இருக்கும்? இருக்கவே இருக்காது. கரெக்ட். சீப்னா சீப் தான். சூப்பர். ஆமா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க மயிலாட். ஓகே சார். இப்போ எவ்வளவு சீக்கிரம் இந்த மத்த இடத்துல இருக்க பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண? ஏன்னா சென்னை சிட்டிக்குள்ள 15 இடத்துல இருக்கு. ஆமா. ஸ்பெஷலி நான் இப்போ வந்திருக்கிறது 3 இடத்துல வேலை நடந்துட்டு இருக்குங்க. ஓகே சார். புத்தண்டில வேலை நடந்துட்டு இருக்கு, பாண்டிச்சேரியில வேலை நடந்துட்டு இருக்கு, வாலாஜால வேலை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப அவசரமா கஜமுச்சான்னு கிடைக்கிற இடத்துல எல்லாம் திறக்கிறது இல்ல. இப்போ ஓரளவுக்கு நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன். எங்க போட்டா கரெக்டா இருக்கும். நான் மினிமம் இனி 150 சீட்டர் இல்லாம நான் ஓபன் பண்ண மாட்டேன். ஓகே சார். நம்ம நுங்கம்பாக்கத்துல 50 சீட்டர் தான். எனக்கு உட்கார்றதுக்கே ஆள் இல்ல, இடம் இல்ல. வாடகை அதிகம், ஆனா சீட்டிங் கெப்பாசிட்டி கம்மி. அடையாளம் சீட்டிங் கெப்பாசிட்டி கம்மி, 70 பேர் தான். Okay. ஆனா அந்த மாதிரி இனிமேல் தப்பு பண்ண மாட்டான். 150 சீட்டர் மினிமம் இருக்கணும். நல்ல ஆம்பிள் கார் பார்க் இருக்கணும். அந்த மாதிரி இடங்கள் தான். அது எனக்கு இடம் பாக்குறதுக்கே 4-5 பேர் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. சூப்பர். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மிக விரைவில் அரேபியன் கார்டன் இருக்கும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்னு இருக்கும். அடுத்தது கோயம்புத்தூர் தான் டார்கெட். கோயம்புத்தூர்ல சீக்கிரம் வந்துரும், திருச்சியில வரும், அப்புறம் மதுரையில வரும், ஈரோடுல வரும், சேலத்துல வரும், திருப்பூர்ல வரும். இந்த பக்கம் போனீங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோவில், எல்லா இடத்துலயும் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் சூப்பர். மிக விரைவில் ஓபன் ஆக போகிறது. அப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். இந்தியா ஃபுல்லா தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க First தமிழ்நாடு. ஆமா, முதல் நம்ம கட்டம் தமிழ் மக்கள் correct, தான் நான் correct. ஃபர்ஸ்ட் நான் இல்ல இப்போ focus மலேசியாலயும் துபாயிலயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஓகே சார். நான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கவர் பண்றதுக்கு முன்னாடி மலேசியா துபாய் ஓபன் பண்ணிடும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். ஏன்னா ஃபுட்ல வந்து வேர்ல்டு வைட்ல நம்ம பார்க்கும்போது இந்தியன் ஃபுட் தான் எப்பவுமே டாப் லெவல்ல இருக்கும். Correct, நம்பர் correct. 1ல வந்து நம்ம தான். ஆமா. எஸ்பெஷலி தமிழ்நாடு ஃபுட் தான் வந்துட்டு ஆமா. எப்பவுமே மாசான ஒரு ஃபுட்னு Correct, சொல்லுவாங்க. correct, சோ correct. ஃபாரினர்ஸ் வந்து வெறும் ரசம் சாதம் சாப்பிட்டா கூட அவங்க இங்க அடிமை தான். நம்ம ஆமா, ரசம் ஆமா. சாப்பாடுக்கே அவங்க அடிமைங்கிறப்போ Correct. இவ்ளோ வெரைட்டியா இவ்ளோ டேஸ்டா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை சார். நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி. உண்மைக்குமே நீங்க தான் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா வந்த உடனே இவ்ளோ ஒரு இதோட அன்போட அந்த உபசரிக்கிறதும், நம்ம நண்பர் மிஸ்டர் அஜித் அந்த நண்பர் கொண்டு வந்து கொடுத்ததும், அந்த ஒரு புன்முறுவலோட கொடுத்தது பார்ட்னர். எனக்கு நண்பர் அவரு. சோ அந்த புன்முறுவலோட கொடுத்தது எனக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சோ ஆஃப் கேமரால தான் இதெல்லாம் நான் சாப்பிட போறேன். ஏன்னா இவ்ளோ நான் சாப்பிடுறது பார்த்தாலே பொறாமையில கண்ணு வச்சிருவோம். அதுக்கப்புறம் நான் சாப்பிட முடியாது. அதனால நான் தனியா நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு நீங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஷூர் 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 ஷூர்.